பொதுவாவே என்னுடைய போன் தொலைஞ்சு போச்சு, இல்ல லேப்டாப் தொலைஞ்சு போச்சு, என்னுடைய கிணறே காணோம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆனா இதுக்கும் மேல ஒரு கிரகமே தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி சில வருடங்களா அதை தேடிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போறோம். நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லா கோள்களுமே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நபர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதில் புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி இந்த 5 கோள்களையுமே நம்மளால் வெறுங்கண்ணாலேயே பார்க்க முடியும். பண்டைய காலங்களில் வாழ்ந்தவங்க கூட இதை வெறுங்கண்ணாலேயே பார்த்து பழக்கப்பட்டவங்க தான். ஆனால் ஆரம்பத்தில் அவங்களும் இதை நட்சத்திரங்களாக தான் நினச்சாங்க. இப்போ இருக்கிற மாதிரி விண்கலங்களோ இல்லை சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்போ அப்போல்லாம் கிடையாது. அந்த காலகட்டங்களில் 2 கோள்களுக்கு இடையில உள்ள தூரத்தை ஒரு கணக்கு மூலமாவே சொல்லிடலான்னு டேனியல் டைட்டஸ் அப்படிங்கிறவரும் எலட் போர்ட் அப்படிங்கிறவரும் சொன்னாங்க. இதுக்கு போர்ட்ஸ்லா அப்படிங்கிற பேரும் வச்சாங்க. இவங்களுடைய கணக்குப்படி தான் 2 கிரகங்களுக்கு இடையில உள்ள தூரம் இருக்கும் அப்படின்னு இவங்க நம்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில கிரகங்களுக்கு அந்த கணக்கு ஒத்துப்போச்சு. அதே நேரத்தில் இதில் ஒரு பெரிய சிக்கலும் இருந்துச்சு. அது என்னன்னா, இவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில இன்னொரு கோள் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட கோள் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படல. அந்த நேரத்துல இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பி நிறைய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கிரகத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதுக்கு தன்னோட பேரை வச்சிடணும்னு தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்காகவே சில அமைப்புகளெல்லாம் உருவாக்கி இல்லாத அந்த கிரகத்துக்கு மிஸ்ஸிங் பிளானட் அப்படிங்கிற பேரும் வச்சு தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல விண்வெளியை ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுட்டு இருந்த சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துல, அதாவது செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில லட்சக்கணக்கான விண்கல் இருக்கிற ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த தொலைஞ்சு போன கிரகம் இப்ப வரைக்குமே தொலைஞ்சு போன கிரகமாவே தான் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம சூரிய மண்டலத்துல புளூட்டோவை சேர்க்காம 8 கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதை தவிர 9வது கிரகமா பிளானட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு பல வருடங்களாவே ஆய்வாளர்கள் நம்புறாங்க. இதுக்கு அவங்க காரணமா சொல்றது என்ன அப்படின்னா, யுரேனஸ் கிரகம் தன்னுடைய சுற்றுப்பாதையிலிருந்து சில நேரங்களில் விலகி போறதும், அதே மாதிரி கைப்பர் பெல்ட் பகுதியில் இருக்கிற சில குறுங்கோள்களோட அசாதாரணமான சுற்றுப்பாதையும் தான். புளூட்டோவெல்லாம் தாண்டி இருக்கிற வேறு ஒரு கிரகத்தோட அதிகப்படியான ஈர்ப்பு விசை தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அனுமானிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனாலதான் அதை பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திப்போம். நன்றி.